Hello viewers, welcome to Brain Boost Academy. இந்த வீடியோல நாங்க என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு 3D வெக்டர் பற்றிய ஒரு எக்ஸாம்பிள். இது இந்த சீரிஸினுடைய லாஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து காணப்படும். ஸோ இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா determine the magnitude and coordinate direction angle of the resultant force and sketch this vector on the coordinate system. ஸோ இங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா resultant force இனுடைய வந்து magnitude and ஆங்கிளையும் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ நாங்கள் இது சம்மந்தமா நிறைய எக்ஸசைஸ் வந்து இதுல செஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த கேள்வியை பார்ப்போம். இங்க வந்து 3 வகையான ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 1 F1, F2, F3. ஸோ இதுல F3 வந்து நாங்க எடுத்தோம்னு சொன்னா ஈஸியா வந்து நாங்க ஃபைண்ட் பண்ணலாம். அவர் வந்து செட் ஆக்சிஸ்லயே என்ன செய்யறார், காணப்படுகிறார். ஸோ நாங்க அதை டிரெக்டா வந்து 0i hat 0j hat பிளஸ் 200 k hatன்னு சொல்லி வந்து நாங்க போடலாம். சரியா? சோ நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாப்போம். அடுத்தது வந்து பாப்போம் F1. சரியா? F1 வந்து எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்னு சொன்னா அது நார்மலா 2D வெக்டர் மாதிரி F1 வந்து எங்க இருக்குன்னு சொன்னா x and z ஆக்சிஸ்ல வந்து காணப்படுகின்றது. சரியா? சோ இதுல வந்து ஒரு செங்கோண முக்கோணி மாதிரி சொல்லி ஆங்கிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது ஆங்கிள். இதை வந்து 4 சொல்லிக்கிறாங்க, இதை வந்து 3 சொல்லிக்கிறாங்க, இதை வந்து 5 வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு நார்மலா தெரியும் 90 பாகை எக்ஸ் ஆக்சிஸோட அமைச்சுன்னு சொன்னா அது வந்து கொஸ்டீட்டா. ஸோ கொஸ்டீட்டான வேல்யூ வந்து 4/5. சரியா? அண்ட் எக்ஸ் அண்ட் செட் ஆக்சிஸோட வந்து அமைக்கிறபடியா வந்து y ஆக்சிஸ் வந்து இங்க வந்து 0வாக வந்து காணப்படும். செட் ஆக்சிஸோட வந்து கேட்க 90 sin theta. ஸோ 3/5 வரும். ஸோ இதை நாங்கள் சுருக்கினோம்னு சொன்னா எங்களோட F1 வந்து 72i hat plus 0j hat plus 54k hat ஆக வந்து காணப்படுகிறது. ஸோ நான் இப்போ வந்து F1 வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து F2 வந்து பார்ப்போம். F2 வந்து என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா இதுல வந்து ஆங்கிள் வந்து தரப்பட்டிருக்குது. ஸோ F2 வந்து எங்க காணப்படுதுன்னு சொன்னா செட் ஆக்சிஸ்லயும் at the same time x and y க்கு வந்து டயகனலா மூலைவிட்டமா போறேன் இந்த ஆக்சிஸ்ல நான் என்ன நடக்குது, இதை நான் ஒரு f dash வந்து வைப்போம். ஸோ இந்த 2 ஆக்சிஸ்ல தான் இந்த F2 வந்து காணப்படுறேன். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னு சொன்னா இந்த f dash வந்து காணும். சரியா? ஸோ எங்களுக்கு தந்திருக்காங்க F2 வந்து 150 அண்ட் இந்த டிகிரி தந்திருக்காங்க 60. ஸோ நாங்க அதை வந்து வச்சு ஃபைண்ட் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு f dash வரும் 75 நியூட்டன். சரியா? இப்ப f dash வந்து 75 நியூட்டன் தெரிஞ்சிட்டு ஸோ இந்த F2 வெக்டரனுடைய x காம்போனன்ட் அண்ட் y காம்போனன்ட் வந்து நாங்க என்ன செய்யலாம், ஈஸியா வந்து காணலாம். ஸோ F2 3 காம்போனன்ட் நேம் எழுதினோம்னு சொன்னா x ஆக்சிஸோட வந்து பார்த்தோம்னு சொன்னா 75 இன்டு இதுல வந்து 45 டிகிரி என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ஸோ sin 45 பிளஸ் 75 இன்டு cos 45, அதாவது y axis கோணத்தோட அமைக்கிறபடியா cos 45. here எல்லாம் வந்து பாசிட்டிவ் எக்ஸஸ் நோக்கி தான் வந்து வருகின்றது. சரியா? அடுத்தது வந்து செட். செட்டை வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீங்க இதுல மாதிரி 75 போட்டுருவீங்க. செட்டை வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்க இருக்கிற F2. சரியா? இவர் வந்து செட் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் டயகனல் ஆக்சிஸ்ல தான் வந்து காணப்படுறார். ஸோ இவர் என்ன செய்வார், டிரெக்டா போய் செட் ஆக்சிஸோட பார்த்தோம்னு சொன்னா கோணத்தை விலகி போறதால வந்து 150 இன்டு sin 60 சொல்லி வந்து வரும். சரியா? ஸோ இதுக்கு நாங்கள் ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு F2 வரும் 53.03 i hat பிளஸ் 53.03 j hat பிளஸ் 129.9 k hat சொல்லி வரும். ஸோ அடுத்து வந்து நாங்கள் இனிஷியலா பார்த்த மாதிரி F3 வந்து 0i hat plus 0j hat plus 200k hat ன்னு சொல்லி வந்து வரும். ஸோ நார்மலா வந்து எங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் காண்றோம்னு சொன்னா F1, F2, F3 மூணையும் வந்து நாங்க அடிஷன் பண்ணி விட்டோம்னு சொன்னா என்ன வரும், எங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து வரும். சரியா? ஸோ இதுல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம்னு சொன்னா மூணையும் மெத்தட் பண்ண எங்களுக்கு ஃபைனலா வரது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 122.91 i hat plus 50.9 j hat plus 384 k hat நியூட்டன். சரியா? இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அவங்க சொன்னது வந்து determine the magnitude. சரியா? சோ ஒரு ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூட்டை வந்து காண்றதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது f of x square plus f of y square plus f of z square முழுவதன் ஸ்கொயர் ரூட். சரியா? சோ இதுல உங்களுக்கு வந்து f of x இந்த வேல்யூ தெரியும், f of y இந்த தெரியும், f of z வந்து தெரியும். சோ நாங்க இந்த ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு மேக்னிடியூட் ஆஃப் f வந்து 406.39 நியூட்டன் என்று சொல்லி வந்து வரும். நெக்ஸ்ட் விஷயம் கேட்டிருந்தாங்க ஆங்கிளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி. சரியா? சோ ஆங்கிளை ஃபைண்ட் பண்றது அதே சேம் மெத்தட் cos alpha
cos alpha உங்களுக்கு தெரியும் cos alpha னா f of x over magnitude of f சரியா f of x வந்து உங்களுக்கு தெரியும் 122.91 magnitude of f தெரியும் 406.39 into cos inverse உங்களுக்கு ஆல்பாவினுடைய பெறுமதி வந்து 72.4 டிகிரி என்று வரும் பீட்டாவினுடைய பெறுமதி வந்து 82.8 டிகிரி என்று வரும் கேமாவினுடைய பெறுமதி 19.12 டிகிரி என்று சொல்லி வந்து வரும் சோ அவங்க கேட்ட ஆங்கிள் அண்ட் magnitude of f வந்து கண்டுடலாம் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க